ராஜஸ்தானில் தனியார் ஆம்னி பேருந்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் 20க்கும் மேற்பட்ட பயணிகள் உடல் கருகி உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. 45 நிமிடங்களுக்கு பின்னரே தீயணைப்பு வீரர்கள் தாமதமாக வந்ததால் உயிரிழப்பு அதிகரித்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. நடந்தது என்ன? 57 பயணிகளுடன் சென்ற சொகுசு பேருந்து நடு ரோட்டில் திடீரென தீப்பற்றி கொழுந்து விட்டு எரிந்த பதைக்க வைத்த காட்சிதான் இது. தீப்பற்றியதும் முன்பக்க கதவு பூட்டிக் கொண்டதால் பேருந்துக்குள் சிக்கிக் கொண்ட பயணிகள் உயிரை விட்ட சம்பவம் குலை நடுங்க வைத்துள்ளது. புதிதாக மாற்றி அமைக்கப்பட்ட பேருந்து விபத்தில் சிக்கியதற்கான காரணம் என்ன? ராஜஸ்தானின் ஜெய்சல்மாரிலிருந்து ஜோத்பூர் நோக்கி தனியார் சொகுசு பேருந்து ஒன்று சென்றது. இந்த பேருந்தில் பெண்கள், குழந்தைகள் என 57 பேர் பயணம் செய்தனர். ஜோத்பூர் நெடுஞ்சாலையில் தையத் என்ற கிராமத்தின் அருகே பேருந்து மின்னல் வேகத்தில் சென்றபோது திடீரென பின்பகுதியிலிருந்து புகை கிளம்பியுள்ளது. அதை கண்டதும் ஓட்டுநர் சாலையோரம் பேருந்தை நிறுத்தியுள்ளார். பேருந்தை நிறுத்தியதும் பயணிகளை வெளியேற்ற முயற்சிப்பதற்குள் தீ மளமளவென பற்றி எரிந்துள்ளது. அடுத்த கணமே பயணிகளும் வெளியேறும் கதவு பூட்டிக் கொண்டுள்ளது. விபத்து ஏற்பட்டதை கண்டு அவ்வழியாக சென்றவர்கள் பேருந்துக்குள் சிக்கியவர்களை மீட்க முயற்சித்துள்ளனர். சில நிமிடங்களிலேயே பேருந்து தீ பிழம்பாக மாறியதால் யாரும் நெருங்க முடியாமல் போயுள்ளது. பெரும்பான்மையான பயணிகள் பேருந்தின் கண்ணாடியை உடைத்துக் கொண்டு வெளியேறியுள்ளனர். ஆனால் சில பயணிகள் வெளியே வர முடியாமல் உள்ளேயே சிக்கிக் கொண்டனர். இதனால் அவர்கள் உடல் கருகி பரிதாபமாக உயிரிழந்தனர். விபத்து குறித்து தகவல் அறிந்த தீயணைப்பு துறையினர் 45 நிமிடங்கள் கழித்து அங்கு வந்துள்ளனர். அதற்குள் பேருந்தின் பெரும்பான்மையான பகுதி எரிந்து எலும்பு கூடாக காட்சியளித்தது. தொடர்ந்து தீயை கட்டுக்குள் கொண்டு வந்த தீயணைப்பு வீரர்கள் பேருந்துக்குள் சிக்கி உயிரிழந்தவர்களின் உடல்களை மீட்டனர். இந்த கோர விபத்தில் சிக்கி 20 பேர் உடல் கருகி பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் 16 பேர் காயமடைந்த நிலையில் ஜவஹர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இவர்களில் பெரும்பான்மையினருக்கு 70% மேல் தீக்காயம் ஏற்பட்டதால் உயிரிழப்பு எண்ணிக்கை உயரக்கூடும் என அஞ்சப்படுகிறது. இந்த சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். முதற்கட்ட விசாரணையில் பேருந்தில் ஏற்பட்ட மின் கசிவு காரணமாக விபத்து நிகழ்ந்தது தெரிய வந்துள்ளது. குளிர்சாதன வசதி கொண்ட இந்த பேருந்து அண்மையில்தான் படுக்கை வசதி கொண்ட பேருந்தாக மாற்றி வடிவமைக்கப்பட்டுள்ளது. பேருந்து கண்ணாடிகளும் அதிக கனம் கொண்டதாக மாற்றப்பட்டுள்ளன. மேலும் உள்புறம் திரைச்சீலைகள் உட்பட விரைவில் தீப்பற்றி எரியக்கூடிய பொருட்களால் கட்டமைக்கப்பட்டுள்ளது. இதனால் தீ வேகமாக பரவி அசம்பாவிதம் ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக பயணிகள் வெளியேறும் முன்பக்க கதவு பூட்டிக் கொண்டதால் அதிக உயிரிழப்பு ஏற்பட்டதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. விபத்தில் உயிரிழந்தவர்களின் உடலை அடையாளம் காணுவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. எனவே DNA பரிசோதனை மூலம் அடையாளம் காணப்பட்டு உறவினர்களிடம் ஒப்படைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. தனியார் சொகுசு பேருந்தில் மின் கசிவு ஏற்பட்டு தீப்பற்றி எரிந்த விபத்தில் 20க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த சம்பவம் ராஜஸ்தானில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.